Hi students, இப்போ second sum பார்க்க போகிறோம். Find 8 times the difference of place values of 5s in 5,50,253. இந்த நம்பரில் இந்த 5ங்கிற டிஜிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5ங்கிற டிஜிட்டோட பிளேஸ் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். பிளேஸ் வேல்யூஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ்னா சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரை என்ன செய்யணும், 8 டைம்ஸ்னு கொடுத்துருக்கிறதுனால 8ஆல் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 8ஆல் நம்ம ஓகேவா. ஸோ இப்போ நம்பர் கொடுத்துருக்க நம்பரை நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். இதில் இந்த 5ஓட பிளேஸ் வேல்யூ என்ன, 5 எழுதிக்கிட்டு என்ன செய்யணும், 5க்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது, 1 2 3 4 டிஜிட் இருக்குது. அப்போ ஒன்று என்ன செய்யணும், 5ன்னு எழுதிட்டு ஒரு 4 0வை ஆட் பண்ணிக்கணும். அப்போ பிளேஸ் வேல்யூ ஆஃப் இந்த 5ஓட பிளேஸ் வேல்யூ என்ன, 5ன்னு போட்டு பக்கத்துலேயே 4 0வை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ ஆஃப் இந்த 5ஓட பிளேஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, 5ன்னு போட்டுட்டு இதுக்கு பக்கத்தில் எத்தனை டிஜிட் இருக்குது, ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஒரே ஒரு டிஜிட் இருந்துச்சுன்னா என்ன, 5 0ன்னு வரும், அப்போ 15 வந்துடும். ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் இப்போ என்ன செய்ய போகிறேன், சப்ராக்ட் பண்ண போகிறேன். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது, 49,915 வருது. ஸோ சப்ராக்ஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ சப்ராக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, சப்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் 8 டைம்ஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் பிளேஸ் வேல்யூஸ் ஆஃப் 5s கேட்டிருக்காங்க. அப்போ 8 டைம்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம், அந்த வந்த இந்த வேல்யூவை நான் 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 8ஆல் மல்டிப்ளை பண்ணினா உனக்கு என்ன வரும், 3,99,600ன்னு வந்துருச்சு. ஓகேவா, இதுதான் அந்த நம்பர் கேட்டிருக்க நம்பர். ஓகேவா, புரிஞ்சிருச்சா? தேங்க்யூ.